டுடே மீடியா பார்வையாளருக்கு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே சென்னை அம்பத்தூரில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற உலக திருக்குறள் மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற கவிஞர் கவிதா விலாசம் பாபு அவர்களை இங்கே நாம் டுடே மீடியா பார்வையாளர்களுக்காக நேர்காணல் நடத்த இருக்கிறோம். எண்ணத்தில் ஒரு வண்ணப்பறவை என்கின்ற ஒரு மிகச்சிறந்த கவிதை தொகுப்பிலே ஒரு 10 பக்கங்களுக்கு சிறந்த கவிதைகளை தந்திருக்கின்ற ஒரு மகா கவிஞன் இங்கே இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு இதழ்களிலே முகநூலிலே தொடர்ந்து சமூக நீதி கருத்துக்களை திறம்பட எழுதி கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த கவிஞர். கவிஞருக்கு நம்மளுடைய டுடே மீடியா சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் தொடர்ந்தும் இன்னும் சில உயரங்களை தொட வேண்டும், தொடர்ந்து அவர் எழுதி கொண்டிருக்க வேண்டும். அவர் இலக்கிய பணி குறித்தும் இந்த மாநாடு குறித்தும் டுடே மீடியா பார்வையாளர்களுடன் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார். வணக்கம் கவிஞர் அவர்களுக்கு வணக்கம். டுடே மீடியா சார்பில் வணக்கத்தை தெரிவித்து இந்த இனிய மார்கழி காலை குளிரிலே ஒரு அருமையான மனசூழல், அருமையான குடும்பமாக கலந்து கொண்டிருப்பது பார்த்தால் எனக்கு உண்மையிலே நெகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த திருக்குறள் மாநாடு என்பது நமது திருக்குறள் வள்ளுவருக்கு நாம் செய்கிற ஒரு மரியாதையும் நாம் தமிழுக்கு செய்கிற ஒரு தொண்டாகவும் நான் கருதுகிறேன். கவிதை பணி என்பது எல்லாராலும் முடிவதில்லை. எல்லோரிடம் சொற்கள் இருக்கிறது, சிலரிடம் மட்டுமே கவிதை இருக்கிறது. இந்த கவிதை என்பது எல்லார் எண்ணங்களுக்குள்ளும் நாம் உணர்வால் நாம் அவர்களை தீண்டி அவர்களோடு நெருங்கி ஒரு சொந்தமாக நாம் மீட்டெடுக்கும் ஒரு காலமாக நான் கருதுகிறேன். இந்த உலக சாதனை நூலில் எனது கவிதையும் இடம்பெற்றிருப்பது மிக ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறேன். முக்கியமாக கலையரசன் ஐயா அவர்களுக்கும் செந்தலை நெப்போலியன் ஐயா அவர்களுக்கும் என் மனப்பூர்வமான நன்றியை உரித்தாக்குகிறேன். என் மனைவியும் மகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது இன்னும் எனக்கு பெருமையாக இருக்கிறது. எல்லோரோட வாழ்த்துக்களோடு என்னோட கவிதை பணியை நான் தொடர்ந்து மேற்கொள்ளணும், நிறைய உயரங்களை தொடரணும். ஐயா செந்தலப்பையா ஐயாவோட தடத்தில் நான் பயணிக்க வேண்டும் என்பது பேர் உவகையோடும் மகிழ்ச்சியோடும் நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். இலக்கிய ஒரு கவிஞருடைய துணைவியாரும் மகளும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். முதல் முறையாக வந்திருக்கீங்க இலக்கிய நிகழ்வுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா இந்த உலக சாதனையில் நூலில் எழுதியிருக்காரு. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் நிறைய அவர் இதே மாதிரி நிறைய பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அதே தாங்க, எங்களுக்கும் நல்லா கவிதையெல்லாம் நல்லா எழுதுவார். சின்ன வயசுலேருந்தே நல்லா எழுதுவார். சும்மா பேப்பரில் எழுதி நிறைய வீட்டில் நிறைய வச்சுருக்காரு. அது சும்மா குப்பையில் எடுத்து போடுற மாதிரி எடுத்துக்கோ. இப்போ நிறைய வெளியே அவருடைய பேரெல்லாம் நிறைய வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புக்கிலெல்லாம் எழுதியிருக்காரு. நல்லா இருக்குது, கவிதைங்கள்லாம் நல்லா.